அவர் எந்த காலத்துலேயும் வந்து அமெரிக்காவுக்கு அடிபணியவே இல்லை. அந்த சுற்றி இருக்கிற மிடில் ஈஸ்ட் இருக்குல்ல, அரபு நாடுகள், ஒரு அரபு நாடு இதெல்லாம் பண்ணலை. இவங்க மட்டும் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ஆள் அவ்வளோ பண்ணியிருக்காங்க. அந்த அயத்துல்லா கமேனி மேலே பக்தியோடு இருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இஸ்ரேலில் வந்து ஒரு அடித்தாங்க. அப்புறம் இங்கே மட்டும் அடித்தா பத்தாதுன்னு சொல்லி இவங்க சுற்றியே வந்து 27 தளங்கள் இருக்கு இல்லையா, ஆமாம், அவ்வளோ தளங்களையும் அமெரிக்கா வந்து புட்டின்கிட்ட கெஞ்சிட்ருக்கு, ஐயா கொஞ்சம் சமாதானப்படுத்தி வை. பிப்ரவரி 28 போட்டு பெருந்தலைகள் அத்தனை பேரும் அவுட்டு. நீங்கள் ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, அயத்துல்லா கமேனிலேருந்து ஐஆர்ஜிசியில் ஒரு 7-8 பேர், அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸில் இருக்க முக்கியமான டாப்பு, அண்டர் கிரவுண்டில் ஒரு ஏர்போர்ட்டே வச்சுருக்காங்க. அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து 2வது ரவுண்டு அடித்தாங்க. அடித்தா டெஹரான் வந்து நாசக்காடாயிருச்சு. வெள்ளை பாஸ்பரஸ் வச்சு அடிச்சிருக்காங்க. வெள்ளை பாஸ் புதுசு இல்லை எங்களுக்கு. இவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இவங்க இப்படி அடித்தா நாங்கள் திருப்பி அடிக்க போகிறோம் அப்படின்னு கொத்துக்குண்டை போட்டு இந்த இஸ்ரேலை வந்து கதற அடிச்சிருக்காங்க. இப்போ அவங்க கடந்த 2 வாரமாக மிரட்டிகிட்டே இருக்காங்க. அது மூடாத மூடாத மூடாத, என் கோவத்தை கலப்பாத, மூடாத. ஏன் மூடிட்டேன்டா. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், அரசியல் திறனாய்வாளர், உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் திரு ஆண்டனி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். இஸ்ரேல் ஈரான் போர் இன்னைக்கு உச்சத்தை தொற்றுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இஸ்ரேல் இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து ஈரானுக்கு வந்து இன்னைக்கு உண்டாக்கியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அது என்ன சார், வெள்ளை பாஸ்பரஸ் எல்லாம் போட்டு இன்னைக்கு வந்து ஈரான் வந்து மூச்சு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற சார். என்ன சார் நடக்குது? சரி, இப்போ நம்ம வந்து இப்போ உச்சன்னு சொல்கிறீங்கல்ல, ஆமாம், உண்மையிலேயே உலகத்தில் இதுவரைக்கும் எதிர்பாராத உச்ச தொற்றுக்கு இப்போ என்னென்னா, இதுக்கு முன்னாடிலாம் கடந்த ஒரு 40 வருஷமாக 45 வருஷமாக அப்படி பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஒவ்வொரு இடத்துலையும் போய் உரண்டைகளுக்கும் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் மிடில் ஈஸ்ட்டில் பொறுத்த மட்டும் அமெரிக்கா சப்போர்ட்டில் இஸ்ரேல் பக்கத்தில் எல்லாம் அடிப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து திருப்பி அடிக்க வரும்போது அயன்டோம் மாதிரி வந்து பாதுகாத்துக்குருவாங்க. இவங்க ஜாலியாக இருப்பாங்க. அவங்க இஸ்ரேல் அடிப்பாங்க, மற்றவங்க அடி வாங்குவாங்க. ஆமாம், அப்படி இருந்தது. இப்போ வந்து முதல் முறையாக இஸ்ரேல் அடி வாங்குது. கண்டிப்பாக இஸ்ரேல், அமெரிக்கா உட்பட. அமெரிக்கா வந்து நேரடி அடி வாங்கலை. ஆனால் அமெரிக்காவோட தளங்கள் இருக்குல்ல, எப்பவுமே என்ன சொல்லணும்னா வந்து இவர் இந்த கம்பெனியோட ஓனர் ஒருத்தர், அவருக்கு ஜிஎம்ஓ ஒருத்தர், ரெப்ரஸன்டேட்டிவாக ஒருத்தர் வச்சுருக்கிறாரு. அவர் அடித்தா ஓனர் அடித்த மாதிரி. ஆமாம். அப்போ அமெரிக்காவை நேரடி அடிக்க வேண்டாம், அமெரிக்காவோட தளங்கள் இருக்குல்ல, மிடில் ஈஸ்டில் இருக்க தளங்கள் 27 தளங்கள் இருக்குங்க. ஆமாம், அதில் வளைகுடா கண்டி இல்லை, வளைகுடா அந்த அதை எப்படின்னா ஜிசிசி அண்டு நான் ஜிசிசி. இது வந்து எப்படின்னா நான் வேறு இடத்துலையும் சொல்லியிருக்கேன். நம்ம நேர்களுக்காக இந்த ஜிசிசி நான் ஜிசிசி அரப் கண்ட்ரி இதெல்லாம் சொல்லிடலாம். ஜிசிசிங்கிறது மொத்தம் 6 நாடு. அதில் பெருசு வந்து சவுதி அரேபியா, அதாவது கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில்னு சொல்லி அது ஜிசிசி கண்ட்ரி. அந்த ஜிசிசி எதுக்குன்னா இந்த மாதிரி இந்த எண்ணெய் இருக்குல்ல, குரூட் ஆயில், அதுக்காக ஓப்பக்குன்னு சொல்லி அது உண்டாக்குனது தான். அதில் சவுதி அரேபியா, கத்தார், குவைத்து, பஹ்ரைனு, யுஏஇ, ஒமான், இந்த 6 சேர்ந்தது ஜிசிசி. இவங்கெல்லாம் அரப்ஸ். ஏன்னா இனம் வந்து அரப்ஸ். நம்ம தமிழ் இனம் சொல்கிற மாதிரி அவங்க வந்து அரப் இனம் கிட்டத்தட்ட இல்லை. அவங்க அரபிக் இனம். ஆனால் அதே அரப்ஸ் வந்து பக்கத்தில் நாடுகளே இருக்காங்க. ஜோர்டானு, சிரியா, பாலஸ்தீன் இதில் இருக்காங்க இல்லையா. ஆனால் அவங்க வந்து நான் ஜிசிசி அரப்ஸ். இவ்வளோ தான். ஸோ அவங்களும் அரபிக் பேசுவாங்க. ஸோ நான் ஜிசிசி அரப்ஸ். அதுக்கப்புறம் மேலே அங்கிட்டு போயிட்டோம்னா பெர்ஷியன். நீங்கள் முஸ்லீம்னு எடுத்திங்கன்னா முஸ்லீம்ங்கிறது வந்து ஒரு மதம், ஒரு மார்க்கம். ஆனால் இனம் வந்து வேறு. இவங்க அரப் இனம், அவங்க வந்து பெர்ஷியன் இனம். அதுக்கப்புறம் துருக்கி வந்து அது ஒரு டைப், அந்த மாதிரி பிரிஞ்சிடும். அப்புறம் இன்னும் தள்ளி போனீங்கன்னா எகிப்து இருக்கு இல்லையா, அது வந்து ஆஃப்ரிக்கனோட சேர்ந்தது. ஆஃப்ரிக்கா அந்த பக்கம் வந்துடும். நம்ம இங்கே இந்தியான்னு வந்தாச்சுன்னா இங்கே நம்ம தமிழ் இனமாக இருக்கும். ஆனால் முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், அந்த மாதிரி. ஸோ இப்போ இதில் வந்து அங்கே மொத்தத்துக்கு ஜிசிசி அண்ட் நான் ஜிசிசி அரப்ஸ் இருக்காங்க இல்லையா. அங்கே இதுக்கு முன்னாடி எல்லாமே இஸ்ரேல்கிட்ட வந்து அடி வாங்கிட்டே இருந்தாங்க. ஆமாம். இப்போது முதல் முறையாக ஈரான் வந்து அடிக்கிறாங்க. ஏன்னா ஈரான் வந்து அவங்களுடைய நிலப்பரப்புன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு பக்கம் மலைகளால் சூழ்ந்தது, இன்னொரு பக்கம் நல்ல வயல்வெளி நல்லா இருக்குது. ஓகே, நாங்கள் வந்து இப்போ லேண்ட்ஸ்கேப் பண்ணும்போது அங்கே வந்து எல்லாம் நம்ம ஈரானுக்கு போனதில்லை. ஆனால் ஈரான் மக்கள் எனக்கு நிறையா வந்து துபாயில் பழக்கம், சவுதியில் பழக்கம். அப்போ அவங்க வந்து இதை பேசும்போது நம்ம வந்து மேப்புக்கு இப்போ எல்லாத்தையும் எடுத்து பார்ப்போம்ல, வீடியோலாம் எடுத்து பார்ப்போம்ல. நல்ல இடம் அங்கே. அதோ அக்ரிகல்ச்சரும் இருக்குது, ஆயில் எண்ணெய் கிணறும் இருக்குது, அப்புறம் மலைகள் சூழ்ந்த பகுதியும் இருக்குது. அதே மாதிரி கடந்த 47 வருஷமாக அளவில்லாத வறுமையும் இருக்குது ஈரானில். என்ன காரணம்னா இங்கே வந்து அண்ணன் தண்ணி புழங்காத, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு அமெரிக்கா
யூஎன் அவங்கள சேர்ந்து இவங்களுக்கு வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதனால் யாரும் இவங்ககிட்ட வந்து ஆயில் வாங்குறதோ, பொருட்கள் வந்து விளைஞ்ச பொருளை வந்து வெளியில் அனுப்பிச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதோ அது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. பண்ட பரிமாற்றம் இல்லை. பண்ட பரிமாற்றம் அது இப்போ வரைக்கும் வந்து யுஏஇக்கு வந்து நிறையா வெஜிடபிள்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு யுஏஇக்கு வருஷத்துக்கு மொத்தம் பயன்படுத்தக்கூடிய வெஜிடபிள்ஸ் வந்து 30 லட்சம் டன்னு வருஷத்துக்கு. அதில் 10 லட்சம் டன் வந்து ஈரான்லேருந்து வரும். ஓகே, அப்புறம் வேறு வெளிநாடுகள்லேருந்து, இந்தியாவிலேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, மற்ற இடங்கள்ல இருந்தெல்லாம் 20 லட்சம் டன் வரும். கண்டிப்பாக பாஸ்மதி உள்பட எல்லாம் இங்கேருந்து போகல. இல்லை, அது வந்து நான் சொல்லி வெஜிடபிள் மட்டும். அரிசி தனி, கோதுமை தனி, அப்புறம் குக்கிங் ஆயில் தனி, சுகர் தனி, இதெல்லாம் வேறு வேறு. அது ஒன்று எடுத்தேன் பெரிய லிஸ்ட். அது அங்கே வந்து விளைச்சல் ஒன்றுமே கிடையாது யுஏஇயில். சவுதியில் வந்து கோதுமை விளையுது. அது கோதுமையில் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 35 லட்சம் 40 லட்சம் டன்னு அப்படி தேவை அப்படின்னா அதில் ஒரு 35% 40% அங்கேயே விளையுது. மிச்சம் வந்து 31 லட்சம் டன்னு வந்து வெளிநாட்டில் இருந்து இறக்குமதியாது அந்த மக்களுக்கு. ஸோ இந்த மாதிரி, ஏன்னா அங்கே வந்து பெரிய பைவோட் சிஸ்டம் பெருசாக வந்து விளைய வைக்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபீல்டுக்கு நானே போய் பார்த்துருக்கேன். கோதுமை விளைய வைக்கிறாங்க அங்கே. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் சவுதியிலையும் விளையுது. ஒரு 53 லட்சம் டன்னு வருஷத்துக்கு அப்படின்னா 28 லட்சம் டன் வந்து அங்கே விளையுது. 25 லட்சம் டன் வந்து வெளியிலேருந்து வருது. ஆப்பிரிக்காவிலேருந்து, இந்தியாவிலேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, இந்த ஸ்ரீலங்கா எல்லா இடத்துலையும் வருது. ஸோ ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஈரான் வந்து ஒரு அக்ரிகல்ச்சரும் இருக்குது, எல்லாமே உள்ள நாடு. ஆனால் அந்த மக்கள் வந்து எங்கேயும் வந்து எண்ணெயை விற்றாத்தானே வந்து காசு வரும், அங்கே வந்து டெவலப் பண்ண முடியும். ஆனால் சுற்றி வந்து அடிக்க வர்றாங்க. அப்படிங்கும்போது இவங்க வந்து வரக்கூடிய காசு எல்லாத்தையும் எடுத்து ஆயுதங்கள் செய்கிறதுக்கே நிறைய பயன்படுத்துனாங்க. தன்னை தற்காத்துக்கிறது ஆயுதங்கள். அந்த ஆயுதம் வந்து தனக்கு மட்டுமான ஆயுதம் இல்லாமல் தன்னோட அடிப்படை இருப்பாங்கல்ல, ஆமாம், ப்ராக்சிஸ் இருக்காங்கல்ல. லெபனானில் வந்து ஹிஸ்புல்லா, ஏமனில் வந்து ஹவுத்தீஸு, அதுக்கப்புறம் காசாவில் வந்து ஹமாஸ், ஈராக்கில் வந்து ஐஆர்ஜிசியில் ஒரு பேர் ஏதோ ஒரு பேர். அவங்களோட ஆட்களுக்கு இவங்க துப்பாக்கியிலேருந்து, ராக்கெட்லேருந்து, ஆயுதங்கள்லேருந்து எல்லா ஆயுதங்களும் கொடுக்கணும். ப்ளஸ் மாதம் சம்பளம் கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன குறைஞ்ச சம்பளமாக இருக்கலாம், அப்புறம் அவனு சாப்பிடணும்ல, அவன் குடும்பம் கூட்டி சாப்பிடணும்ல. வெறுமனே வந்து சாப்பிடாம என்ன செய்வாங்க. ஸோ செலவுக்கு பணம், ஆயுதங்கள் எல்லாம் வந்து அவ்வளோ பேருக்கு அங்கே வந்து கொடுக்கணும். அப்போது வருமானம் வரணும்ல. இப்போ இங்கேருந்து விற்கக்கூடிய எண்ணெய்கள் இருக்குல்ல, இதை வந்து அதிகமாக யார்கிட்ட விற்றாங்க, சைனாட்ட விற்றாங்க. சைனாவுக்கு வந்து உலகத்திலேயே ஹையஸ்ட்டு யூட்டிலைஸ் பண்ணுறது அது பயன்படுத்துறது வந்து சைனா. ஐ திங்க் நம்பர் 2 வந்து அமெரிக்கா, நம்பர் 3 இந்தியா. ஏன்னா இந்தியா வந்து நிறைய தேவைப்படுது. ஸோ சைனாவில் வந்து கிட்டத்தட்ட 25% வந்து உள்நாட்டில் உற்பத்தி இருக்குது. இந்தியாவில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெயில் 15% உள்நாட்டு உற்பத்தி இருக்குது. 85% வெளியே தான் வாங்குகிறோம். ஓகே, நம்ம வாங்குறது எப்படின்னா ரஷ்யாவில், இதில் வந்து சவுதி அரேபியா, இது அபுதாபி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்தாரில் வந்து நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் வாங்கிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் பேசுகிறோம். நம்ம இப்போ ஏற்கனவே வந்து நம்ம சமையல் எண்ணெய் பற்றி பேசும்போது இதை பேசியிருக்கோம். ஆமாம். ஸோ இப்போ அங்கே இருக்கும்போது இப்போது ஈரான் வந்து கட்டுப்படுத்தி ஆகணுன்ற சூழல் வந்து அமெரிக்காக்காரனுக்கு. அப்புறம் இஸ்ரேல் வந்து இந்த ரீஜியனில் முழுக்கோடு ஒரு சின்ன நாடு. இப்போ இஸ்ரேலையும் ஈரானையும் நம்ம நிலப்பரப்பு அளவுக்கு கம்பேர் பண்ணோம்னா இஸ்ரேல் எவ்வளோ நிலப்பரப்பு இருக்கோ அதிலேருந்து 74 மடங்கு பெருசு ஈரான். 74 மடங்கு, 74% இல்லை, 74 மடங்கு. இந்தியா இருக்கு இல்லையா, இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு பாதி இந்தியா ஈரான், பாதி ஒரு 60% இந்தியா. பெரிய நிலப்பரப்பு அது. ஓகே, ஈராக்கோட ரொம்ப பெருசு, மற்ற எல்லாத்தையும் விட அது ரொம்ப பெரிய நிலப்பரப்பு. ஓகே, அப்போது அவங்க வந்து நிறைய ஆயுதங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் சுற்றிய வந்து அமெரிக்கா என்னெல்லாம் பண்ணுறான். ஆமாம், என்னெல்லாம் டார்ச்சர் கொடுக்குறான். இங்கே இஸ்ரேலுக்கு எப்படியெல்லாம் ஆயுதங்கள் கொடுக்குறான், இஸ்ரேலில் உளவு பிரிவில் என்னெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ இவங்க என்ன தான் பண்ணாலும் இஸ்ரேலோட உளவு பிரிவு வந்து மொசாட். ஓகே, அமெரிக்கா வந்து சிஐஏ. அவங்க வந்து உண்மையிலேயே பெஸ்ட்டு உளவு பிரிவு. ஆமாம். என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து ஏதோ காரியம் ஆகணும் அப்படின்னா நேராக உங்கள்கிட்ட வந்து உங்களை பற்றி முதல்ல டீட்டெயில் பூரா கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணிட்டு ஓகே நீங்கள் அந்த உங்கள் ஊரில் வந்து அந்த சொந்தக்கார ஒருத்தவங்களை பற்றி பார்க்க சொன்னார். எதுக்கு சொன்னார்? ஆமாம், நீங்கள் ஏதோ வேலை தேடிட்டு இருக்கலாமே, நீங்கள் வந்து என்ன ஜாப் எதிர்பார்க்குறீங்க, ஒரு எவ்வளோ சம்பளத்தை பார்க்குறேன், நான் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா இருந்தால் பரவாயில்ல. சரி, எனக்கு தெரிஞ்சது இருக்குது, ஒரு மாதம் ஒரு 5 லட்ச ரூபா சம்பளத்தை உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு என்ன செய்யும். ஆஹா, சூப்பர். சரி, ஆனால் அதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும், நீங்கள் வந்து அங்கே காட்டி கொடுக்கணும், இங்கே இது செய்யணும், இப்படிலாம் சொல்லுவாங்க. சரி, மாதம் 5 லட்ச ரூபா சம்பளம் வருது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு இன்சென்டிவ் இன்னும் ஒரு 5 லட்ச ரூபா வரும்.
அப்படின்னு அவங்க உலகத்தில் பூரா எல்லாரையும் வந்து உளவாளிகள் ஆக்குனதுக்கு முக்கியமான காரணம் வந்து பணம். உண்மைதான். ஸோ பணத்துக்கு மயங்காது யார் இருக்கா? இந்தியாவிலே நிறைய மொசாட் உளவாளிகள் இருக்காங்க, தமிழ்நாட்டிலோடு இருக்கிறதா கேள்வி என்ன. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க ஸ்ட்ராங் உளவாளிகள். அந்த உளவாளிகள் வந்து ஈரானில் இன்ஃபில்ட்ரேட் ஆகி எக்கச்சக்கமாக இருந்தாங்க. ஆமாம், நிறைய இப்போ வரைக்கும் இருக்காங்க. அதில் ஏகப்பட்ட பேர் வந்து பிடிச்சி தூக்கில் போட்டாங்க இப்போ. ஓகே, ஸோ அங்கே வந்து என்னென்னா இந்த அரபு நாடுகள் அப்புறம் நான் ஜிசிசி அரப்ஸ் இவங்கள்ட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, உளவாளியில் சொந்த மக்களே உளவாளிகளாக இருப்பாங்க. ஒரே வீட்டுக்குள்ளே வந்து 4 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தன் உளவாளியாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்டிப்பாக தெரியாது. அந்த மாதிரி. ஸோ உளவாளிகள் நிறையா அங்கே. ஸோ அதில் நிறைய காட்டி கொடுத்து பெரிய இழப்பு. கடந்த 40 வருஷமாக பெரிய இழப்பு. ஆனால் இப்போ சமீபத்தில் இவங்க முழிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அமெரிக்கா அடிப்பாங்கன்னு சொல்லி இதெல்லாம் வந்துருச்சா. இப்போது அமெரிக்காவோட தேவை என்னென்னா, அவங்களுக்கு மெயின் எய்ம்னு ஒரு டார்கெட் ஒன்று இருக்கும்ல, அவங்களுடைய அந்த கரன்சி வேல்யூ இறங்கிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் சைனா. சைனா வந்து உற்பத்தி பொருளாதாரம் அது வந்து மேலே ஏறிட்டே இருக்குது. நிறைய உற்பத்தி பண்ண அந்த மக்களை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அங்கே வந்து ஒரு போராட்டம் கிடையாது, ஒரு புரட்சி கிடையாது, கம்யூனிசமில் ஒன்றும் கிடையாது. கம்யூனிசம் வந்து என்ன, லிபரலைஸ்டு கம்யூனிசம் அது. கரெக்டு. ஓகே, ஸோ உனக்கு என்ன தேவையோ அதை தர்றேன், ஆனால் போராட்டம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கே வந்து உற்பத்தி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நமக்கு இந்தியா எடுத்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஜனநாயகம்ன்ற பேரில் வந்து எல்லோரும் யாரையும் பேசலாம், சோம்பேறியாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அந்த மாதிரி ஆச்சு. ஆனால் ஒரு மாதிரி பேலன்ஸாக போய்கிட்டு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் இங்கே மம்பட்டி எடுத்து இதை எடுத்து வேலைக்கு போக முடியலையா, உடனே கூப்பிடு, வடநாட்டுக்காரனை கூப்பிடு, அவங்க வர்றாங்க. ஸோ இந்தியாவில் வந்து அங்கே தேவைப்படுறவங்க இருக்காங்க. நமக்கு வந்து வேலைக்கு ஆள் தேவை, அவங்களுக்கு வேலை தேவை அப்படின்ற இடம். இதுக்கு முன்னாடி 70, 70, 80, 90களில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு, கேரளா அல்லது நம்ம ஆந்திரா இந்த மக்களுக்கு வந்து வேலை தேவை. நமக்கு இங்கே கிடைக்கலையா, சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போனோம், துபாய் சவுதி அரேபியா போகணும். எங்கே எப்போ ஒரு பக்கம் உழைக்கிறதுக்கு மக்கள் இருக்காங்க, வேலை இல்லை. இன்னொரு பக்கம் வேலைக்கு ஆள் தேவை, ஆள் இல்லை. ரெண்டையும் வந்து சேருது. அப்போ நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து வடநாட்டிலேருந்து நிறையா வர்றாங்க. இதில் வந்து தவறு ரைட்டெல்லாம் சொல்லலை. அவங்களுக்கு வேலை தேவை, நமக்கு வந்து ஆள் தேவை. கண்டிப்பாக. ஸோ இது வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி அங்கே நம்ம வந்து இதை வந்து நம்ம எடுத்தோம்னா சைனா வந்து உற்பத்தி பொருளாதாரம் ரொம்ப வளர்ந்துருச்சு. அவங்க வளர அவங்க கையில் வந்து பணம் நிறையா வருது. எல்லா இடமும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து லத்தீன் அமெரிக்கா, தென் அமெரிக்கா இருக்குன்னா அந்த ஏகப்பட்ட நாடுகள், ஆப்பிரிக்கா அப்படின்னு அப்புறம் அரபு நாடுகள் வரைக்கும் எக்கச்சக்கம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது இவன் வந்து எல்லா இடத்தும் இவனோட ஆயுதமே வந்து கரன்சி. ஓகே, எதை எடுத்தாலும் வந்து த்ரூ கரன்சி. அப்போது இந்த கரன்சியோட வந்து மாற்றி அவன் வந்து யுவானில் வந்து நிறையா டீல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய கரன்சியோட வேல்யூ இறங்க என்ன போச்சு, சைனா மேலே ஏறிட்டு இருக்கான். அவனுக்கு கோவம் வருது. சைனாவுக்கு ஒரே ஒரு வீக் பாயிண்ட்டு தான் இருக்குது. நீங்கள் வந்து அவனை இதில் வந்து ராக்கெட்டை வச்சு அடிக்கணும்னா அவன் ராக்கெட் வச்சுருக்கான். ஆமாம். அப்புறம் விண்வெளியில் வந்து இது அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இது அடிக்கணும்னா ட்ரோனாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் வந்து சேட்டலைட் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த சேட்டலைட்டை வந்து என்ன பண்ணான்னா ரஷ்யா இருக்கட்டும் இல்லை சைனாவாக இருக்கட்டும், இங்கேருந்து ராக்கெட் அனுப்பிச்சு மேலே போய்கிட்டு இருக்க சேட்டலைட் இருக்குல்ல, அதை பஸ் பண்ணுறாங்க. அப்போ நாளைக்கு அமெரிக்காவோட உளவு சேட்டலைட்டை டக்குன்னு பஸ் பண்ணி விட்டுறலாமே. கண்டிப்பாக. அதுக்கும் இப்போ ரெடி ஆகிட்டாங்க. ஸோ சைனாவை வந்து எந்த இடத்துலையும் கட்டுப்படுத்தவே முடியலை. அப்போ சைனாவுக்கு வந்து ஒரே ஒரு வீக்னஸ் சொன்னேன் இல்லையா, அந்த வீக்னஸ்ஸு உள்நாட்டில் அவங்களுக்கு ஆயில் உற்பத்தி கிடையாது. ஆனால் ஆயில் தேவை வந்து ரொம்ப அதிகம். ஓகே, அப்போ எங்கே வாங்குகிறான்? வெனிசுலாவில் வாங்குகிறான், ரஷ்யாவில் வாங்குகிறான், ஈரானில் வாங்குகிறான். ஈரான் வந்து தடை போட்டிருக்கோம், அதே மாரி சைனா வாங்குகிறான். சைனா கிட்ட எனக்கு தேவை, நான் வாங்குகிறேன். சைனாவை தடை போட முடியலை. அப்போது வெனிசுலா வந்து இப்போ சமீபத்தில் தான் மதுரை வந்து பிடிச்சிட்டு போனாங்க. ஆமாம். இப்போ அமெரிக்கா கைக்கு போயிடுச்சு. அங்கேருந்து சைனா வாங்க முடியல. ஆனால் சைனா வந்து ட்ரில்லியனில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. இப்போது அடுத்த கட்டம் என்னென்னா, ரஷ்யாவை வந்து ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா இதை வச்சு உக்ரைனை வச்சு அடித்து பார்த்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து உக்ரைனே அசந்துட்டாங்க. பாதி கால்வாசி இடத்த ரஷ்யா பிடிச்சிட்டாங்க. ஓகே, இப்போது சைனா வந்து அமுக்கிறதுக்கு ஒரே வழி வந்து ஈரானை பிடிக்கணும். ஈரானை வந்து பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அயத்துல்லா கமேனி இறந்து போனார் இல்லையா, இப்போ 10 நாளைக்கு முன்னாடி. ஆமாம். அந்த அயத்துல்லா கமேனி மேலே பக்தியோடு இருக்காங்க. ஏன்னா உலகத்தில் எல்லா இடங்களும் சொல்லியிருக்கேன், அது இங்கே நம்ம நேர்களுக்கும் சொல்லிடுவோம். என்னென்னா, இந்தியாவில் வந்து நீங்கள் நரேந்திர மோடி எடுத்திங்கன்னா அவர் வந்து நமக்கு ஆட்சியாளர். ஓகே, இப்போ வந்து ஒரு கிறிஸ்தவருக்கு பாதிரியார் தனியாக இருப்பாங்க, முஸ்லீமுக்கு வந்து இமாம், கோயில் வந்து இவங்களுக்கு கோயிலில் வந்து தலைமை இருப்பாங்கள்ல, இவங்கெல்லாம் வந்து பக்தியாக இருக்கிற கூடிங்க. இந்த பக்தி வேறு, ஆட்சி வேறு. ஆமாம். ஆனால் அங்கே ஈரானில் வந்து
அந்த இவர் இருக்கார் இல்லையா, ஆட்சியாளர் தான் அங்கே வந்து மதகுரு. இங்கே மதகுரு வேறு, ஆட்சியாளர் வேறு. அங்கே ஆட்சியாளர் தான் மதகுரு. ஸோ அங்கே வந்து எப்படின்னா பயமும் பக்தியும் சேர்ந்து இருக்குது. அவங்கள திருத்தவே முடியாது. அப்போ நீங்கள் எப்படி வந்து என்ன பண்ணுவீங்க? அவரை வந்து அப்போ பெருந்தலையை இது எல்லாத்தையும் தூக்கினா மட்டும்தான். அவர் எந்த காலத்துலேயும் வந்து அமெரிக்காவுக்கு அடி பணியவே இல்லை. வந்து 47 வருஷம் எப்படி அடித்தாலும் பரவாயில்ல, நான் தாங்குறேன்டா. நான் வந்து எனக்கு இருக்கிறத வச்சு நான் பாட்டுக்கு வந்து ஆயுதம் தயாரிச்சுட்டே இருக்கேன். மக்களுக்கு சாப்பாடு நீ ஏன் விளைய வச்சுக்கோ, ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ, ஏதோ பண்ணு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன், ஏதோ பண்ணிகிட்டே இருப்போம், பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இடத்த விட்டு கொடுத்தோம்னா நம்ம வந்து இயல்பு போயிடும் அப்படின்னு ஆயுதங்கள் ரொம்ப கீனாக இருந்தாங்க. சொந்தமாக வந்து ராக்கெட்டு விட்டு சேட்டலைட்டை வர விட்டுருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி செயற்கைக்கோளெல்லாம் விட்டு அவங்க ஈரானுக்கு சொந்த செயற்கைக்கோள் இருக்குது. அந்த அளவுக்கு டெவலப் பண்ணிட்டாங்க. அந்த சுற்றி இருக்கிற மிடில் ஈஸ்ட் இருக்குல்ல, அரபு நாடுகள், ஒரு அரபு நாடு இதெல்லாம் பண்ணலை. இவங்க மட்டும் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ஆள் அவ்வளோ பண்ணியிருக்காங்க. ட்ரோனில் வந்து ரஷ்யாவுக்கு வந்து இவன் கொடுத்த ட்ரோன்னால தான் இது வரைக்கும் வெற்றியில் இருக்காங்க. இல்லை ரஷ்யா விழுந்திருப்பாங்க அன்றைக்கி. உண்மைதான். ஏன்னா ஷாஹித் ட்ரோன், ஷாஹித் 129, 136, 149, இந்த ஷாஹித் ட்ரோன் தான் ரஷ்யாவே காப்பாற்றினது. அதனால தான் வந்து 20 வருஷம் ஒப்பந்தம், இராணுவ ஒப்பந்தம் போட்டாங்க ரஷ்யாவும் ஈரானும். சரி, இந்த மாதிரி ஒரு சூழல். இப்போ என்னென்னா இவன் அடிக்கிறதுக்கு ஈரானை வந்து பிடிக்கணும். ஈரான்கிட்ட என்னவோ பேசி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. அப்போ என்ன, பெருந்தலைகளை பூரா வந்து போட்டு தள்ளிட்டோம்னா அந்த குறுக்கு புத்தி அப்படி தானே வரும். போட்டு தள்ளிட்டா தலையில்லாத முண்டமாக இருப்பாங்க. அப்போ நம்ம ஈஸியாக போய் கபால்னு கோழி அமுக்கணுமா அமைக்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, ஓமானில் பேச்சுவார்த்தை நடந்தது, தோல்வி. அப்புறம் ஜெனீவாவில் ஃபஸ்ட்டு ரவுண்டு தோல்வி, 2வது ரவுண்டு பரவாயில்ல, 3வது ரவுண்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு, 4வது ரவுண்டு பேசும், ஏதோ ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்து, அதுக்கடையில் இந்த பக்கம் பார்த்தா 2 ஏர்கிராஃப்ட் கேரியர், அதுக்கு வந்து டெஸ்ட்ராயர் கப்பல், அதுக்கப்புறம் வந்து வெர்டிக்கல் லான்ச்சர் டியூப்னு சொல்லி அது எக்கச்சக்கமாக வச்சு நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் கல்ஃப் ஆஃப் ஓமான், இந்திய பெருக்கு நிறுத்திருக்காங்க. அங்கே பார்த்தா மெடிட்ரேனியன் சீலில் நிறுத்திருக்காங்க. இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு பேச்சுவார்த்தை நம்ப வச்சு ஒரு நாளில் வந்து பிப்ரவரி 28 போட்டு பெருந்தலைகள் அத்தனை பேரும் அவுட்டு. நீங்கள் ஒரு ஆள் 2 ஆள் இல்லை. அயத்துல்லா கமெனிலேருந்து ஐஆர்ஜிசியில் ஒரு 7-8 பேர், அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸில் இருக்க முக்கியமான டாப்பு, அப்புறம் வந்து நேவல் இருக்காங்க இல்லையா அதில் உள்ளவங்க அப்படின்னு 48 பேர் காலி. அப்பா, அப்போ என்ன ஆகும்? ஒரே நாளில் 30 நிமிஷம் தான் மொத்தத்துக்கே. அடி பின்னிட்டார் வந்தாங்க, மல்ல அடித்தாங்க, போயிட்டாங்க. இங்கே பார்த்தா என்ன நடக்குதுன்னு தெரில, போட்டா அடி பயங்கரமான அடி. ஓகே, அதில் இப்போ இருக்கிற தலைவர் வந்து முஜ்தபா, அவர் 2வது மகன் கமேனி, அவரோட மனைவி, அவரோட மகன், அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவ்வளோ பேர் அவுட்டு. இப்போ இவர் செத்துறா சொன்னாங்க சார். சொன்னாங்க, இப்படி உயிரோடு இருக்காருன்னாங்க. முந்தா நாள் வந்து செத்துறா சொன்னாங்க, சொன்னாங்க. அப்படி பார்த்தா போன வாரம் வந்து இவர் நெதன்யாகு அவுட்டுன்னாங்க, ஆனால் உயிரோடு தான் இருக்காரு. ஆமாம், ஐஆர்ஜிசி சொன்னாங்க நெதன்யாகு அவுட்டு, மரணம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நெதன்யாகு ஏதோ ஒரு தப்பிச்சிட்டார். ஆனால் நெதன்யாவோட அண்ணன் இறந்து போனார். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பான்னு, ஒரே மாதிரி. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு மாதிரி குளோன் மாதிரி இருப்பான்னு சொல்லுவாங்க. அண்ணன் இறந்து போனார், அதனால் ரொம்ப அப்செட்டு. அப்புறம் அங்கே இருக்கிற மொசாடு தலைவர் இறந்து போனார். அதுக்கப்புறம் வந்து இந்த நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலோட சீஃப், அவர் வந்து குற்றூரும் குலையுரமாக இருக்காராம். இந்த மாதிரி ஐயா இவங்க அடிச்சிருக்க அடி அப்படி. ஸோ இந்த மாதிரி இங்கே வந்த உடனே பெருந்தலைகளை பூரா அவுட்டோம். ஏன் இவ்வளோ கதை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம நேருக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டுங்கிறக்கா. கண்டிப்பாக. ஸோ இந்த பெருந்தலையில் போட்ட உடனே இவங்க என்ன பண்ணால் ஏற்கனவே செட்டப் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த தலைவர் அயத்துல்லா கமெனி போனால் இவருக்கு அடுத்த இவர் இமிடியேட்டாக, அதாவது டெம்பரரி ஒருத்தர், அவர் வந்து அல்லாரபின்னு ஒருத்தர் வந்தார். அவருக்கு அப்புறம் இவரை வந்து பதவி பிரமாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஐஆர்ஜிசியில் இந்த இவர் போயாச்சுன்னா அடுத்த லெவல் இவர் இவங்களும் அடிச்சிட்டாங்கன்னா என்ன ரெடியாக பிளானோட இருக்குது. ஏன்னா அவங்க அடிப்பாங்கன்னு தெரியும். கண்டிப்பாக. ஓகே, இன்னைக்கு நேற்று அடிக்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து முதல்ல என்ன பண்ணாங்க, போராட்டம்ன்றதில் கலவரம் பண்ணாங்க. 40,000 பேர் அரெஸ்ட் பண்ணி 30,000 பேர் கொண்டிருக்காங்க ஈரானில். ஆனால் அழகா அப்படி எங்கே கலவரம் பண்ணாத, அந்த கலவரம் பண்ணதில் நிறைய வந்து மொசாடு உளவாளிகள், சொந்த மக்கள் தான் இந்த உளவாளிகள். வேறு வழி இல்லையே, சொந்த இடத்துல களை எடுத்து தானே அந்த வேலைக்கு களை எடுத்தாங்க. அதனால் அங்கே பயந்து போய் அதுக்கப்புறம் வந்து அங்கே திடீர்னு இன்டர்நெட்டெல்லாம் கட் பண்ணாங்க. கட் பண்ணியா உடனே வந்து இங்கேருந்து நம்ம இவர் ஸ்டார்லிங்க்கு எலன் மஸ்க்கு, அவர் ஏற்கனவே 50,000 ஸ்டார்லிங்க் வந்து ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கிறாரு. என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டார்லிங்க் யாரெல்லாம் கையில் இருக்கோ அவங்கள பூரா பிடிச்சி உள்ளே போட்டாங்க, அடித்தாங்க, சோழி முடித்தாங்க. அவன் பயந்து மொத்த ஸ்டார்லிங்க்கும் க்ளோஸ்டு. அப்போது ஸ்டார்லிங்க்கு ஃபெயிலியர், அவருடைய கலவரம் ஃபெயிலியர். அப்புறம் பெருந்தலையில் போட்டு தள்ளிட்டாங்க. யார் இந்த உளவாளிங்களோ தெரிஞ்சு போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ பெருந்தலையில் போட்டவொன்னா அடுத்த கட்டம் சல்லுன்னு வந்துருச்சு. இவங்க என்ன நினச்சாங்க, அவங்கள ஒரு பொம்மை அரசை உண்டாக்கி அங்கே வைக்கணும்னு நினச்சாங்க. அது இல்லாமல் எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு.
திரும்பி வந்து ஒரு 2வது ரவுண்டு அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து 2வது ரவுண்டு அடித்தாங்க. அடித்தா தெஹ்ரான் வந்து நாசக்காடாயிருச்சு. தெஹ்ரானில் அங்கே பக்கத்தில் வந்து இவங்க வந்து இந்த ஆயுத குவியல் வச்சுருப்பாங்கல்ல, அதில் ஒரு 4-5 இடத்த போட்டு தாக்கிட்டாங்க அமெரிக்கா இஸ்ரேல். அவங்க எல்லாம் அடித்த உடனே ட்ரம்ப் அங்கே வந்து என்ன சொல்லிட்டாரு, அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, மோர் தென் 80% அவங்களுடைய வெப்பன்ஸை பூரா முடிஞ்சு போச்சு. அதுவும் ஏவுகணைலாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க அடித்தது வந்து 10%. அவங்க வந்து இவங்க ஏற்கனவே அடிப்பாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு. அதான் இவங்களை பற்றினா பூரா பாடம் படிச்சு வச்சுருக்காங்களே. இல்லை சார், அவ்வளோ ஃபோர்ஸாக போயிட்டு இருக்க சமயத்தில் ட்ரோனோடைய அந்த சுரங்கத்தை ஒரு வீடியோ மாதிரி வெளியிட்டாங்க. எவ்வளோ பெரிய கத்து சார். ஆமாம், ஆனால் இது எந்த ரூட்லேருந்து போகும் தெரியாதுல்ல. ஆனால் எங்கிட்ட இதெல்லாம் இருக்குது. பார்த்துக்க. இதில் இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அண்டர் கிரவுண்டில் ஒரு ஏர்போர்ட்டே வச்சுருக்காங்க. அண்டர் கிரவுண்ட்லேயே சார்? அண்டர் கிரவுண்டில் ஃபுல் ஏர்போர்ட். எப்படி சார் அது? சரி, நான் எப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். நீங்கள் மெட்ரோவில் போயிருக்கீங்கல்ல? ஆமாம். சரி, நீங்கள் வந்து சென்ட்ரலில் போயிருக்கீங்க, மெட்ரோவில் போயிருக்கீங்கல்ல? அங்கே இறங்கி பாருங்கள். நம்ம வந்து மேலே ரோடு லெவலில் இருந்து கிட்டத்தட்ட 80 அடிக்கு கீழே இருப்போம். ஆமாம், கரெக்டாக. அடுத்த லெவலுக்கு போனீங்கன்னா ஒரு 100-120 அடிக்கு கீழே இருப்போம். கரெக்ட் தானே? ஆமாம். 120 அடிக்கு கீழே இருக்கும்போது நம்ம அண்டர்கிரவுண்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருமா? கண்டிப்பாக வரல. இல்லை, அப்போ அவங்க வந்து 20 வருஷமாக இது பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்போ அவங்களுக்கு தெரியாதா? அதானே. ஸோ இதை நீங்கள் வந்து ஏர்போர்ட் எப்படி அப்படின்றீங்கல்ல, நீ வெளியில் வந்து பிரம்மாண்டத்தை பார்க்குறீங்கல்ல, அதான் அவங்க அண்டர் கிரவுண்டில் பண்ணி வச்சுருக்காங்க. இது வாய்ப்பு இருக்குது. நமக்கு இங்கே பண்ண முடிஞ்சுன்னா இது இந்த உதாரணத்தை சொல்லும்போது நமக்கு டக்குன்னு புரியும். அங்கே போனால் நமக்கு வந்து கீழே இறங்குறோம், போகிறோம், பார்க்குறோம், இந்த பக்கம் ஒரு ட்ரெயின், அந்த பக்கம் ஒரு ட்ரெயின், நமக்கு வந்து அண்டர் கிரவுண்டில் இருந்த ஃபீலிங்கே இருக்காது. இல்லை, அதே மாதிரி அங்கேயே அண்டர் கிரவுண்ட் எல்லாமே வச்சுருக்காங்க. சல்லுன்னு போய் மேலே ஏறும் அப்படியே. ஓகே, அதுக்கான வழி ஒன்று இருக்கும். அந்த வழி வந்து வழி மாதிரியே தெரியாது, சல்லுன்னு ஓப்பன் ஆகும், அப்படி போகும். அது மாதிரி எல்லா விதமான ராக்கெட் வச்சுருக்காங்க, அது ஏவுகணை வச்சுருக்காங்க. எல்லாம் முதல்ல வந்து அடித்த ஏவுகணை எல்லாமே இப்போ பிரச்சனை வந்த உடனே 2வது வாட்டி அடித்தான், 3வது ரவுண்டு இஸ்ரேல் அமெரிக்கா அடித்தாங்க. எல்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அவங்ககிட்ட வந்து இவங்க அழித்தது வந்து ஒரு 10-15%, மிச்சம் 80% இருக்குது. அப்புறம் இன்னொன்று ட்ரோனு. இந்த ட்ரோன் டெக்னாலஜி வந்து நம்பர் 1 வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நம்பர் 1 வந்து துருக்கி, நம்பர் 2 வந்து ஈரான், அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா. 3வது போயிட்டு அமெரிக்கா. இந்த ஷாஹித் ட்ரோன் இருக்குல்ல, இதை பிடிச்சி வச்சு இதை வச்சு தான் அவன் இம்ப்ரூவ் பண்ணி இன்னொரு ட்ரோன் வச்சுருக்காங்க அவங்க. அது MQ Reaper வந்து வேறு ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. அப்போது அதுக்காண்டி வந்து அமெரிக்காவில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு இல்லை. அமெரிக்கா வந்து பயங்கர ஸ்ட்ராங்கானது. அந்த இதில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இதில் ஆயுதத்தில் பயங்கரமான ஆள். ஏன்னா அவன் அதை வச்சு தான் பொழப்பே ஓடுது. வெளியில் வந்து விற்கிறது அதான விற்கிறது. ஆனால் இவங்கிட்ட வந்து அதை தாண்டின டெக்னாலஜி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்கள ஒன்றும் செய்ய முடியலை. அடிச்சல்ல திருப்பி அடிக்க ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு திங் இவங்க பண்ணது என்னென்னா, இங்கே எல்லாத்தையும் பெருந்தலையில் அடித்தாச்சு, டெஹரானை போட்டு நாசக்காடு பண்ணிட்டாங்க. அப்புறம் இவங்க அடித்தது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இஸ்ரேலில் வந்து ஓரளவு அடித்தாங்க. அப்புறம் இங்கே மட்டும் அடித்தா பத்தாதுன்னு சொல்லி இவங்க சுற்றியே வந்து 27 தளங்கள் இருக்கு இல்லையா? ஆமாம். அவ்வளோ தளங்களையும் எங்கெங்கே வந்து முக்கியமாக இந்த ரேடார் கருவிகளுக்கான சிக்னல் கொடுப்பாங்கல்ல, அந்த அதாவது ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல், அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அந்த சிஸ்டம் தாடு அண்டு பேட்ரியட் எங்கெல்லாம் இருக்கோ அதைத்தான் போட்டு அடித்தாங்க. இப்போ நிறைய இடங்களில் கண்ணை கூடாகிட்டாங்க. 5th ஃப்ளீட்டுன்னு சொல்லி ஒரு இது இருக்குது பஹ்ரைனில், அதை வந்து நாசக்காடாகிட்டாங்க. இனி வந்து கப்பல் அங்கே போய் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த டாக்கு இருக்கும் இல்லையா, அதில் வந்து அந்த ஜெட்டி டாக்குங்கெலாம் சொல்லுவாங்க, அதில் வந்து உள்ள கப்பல் போய் இருந்து அவன் வந்து ஆயுதத்தை ஏற்றுறது பண்ணுறது அது எதுவுமே பண்ண முடியாது. அடித்து நாசக்காடாகிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்த அமெரிக்கா சேர்ந்த CIA ஏஜென்ட்டு, அப்புறம் மொசாட் ஏஜென்ட்டு இருந்து UAE, அது துபாயில், பஹ்ரைனில், குவைத்தில் எங்கெல்லாம் இருந்தாங்களோ அவங்க சொல்லி இருந்த இடத்த பூரா வந்து ராக்கெட் வச்சு அடித்தாங்க, இதை வச்சு ட்ரோன் வச்சு அடித்தாங்க. ஆள் இருக்க இடத்துல அடிக்கிறாங்க அப்படின்னா, ஆளில் எந்த ஆள் அரபு இருக்க இடத்துல அடிக்கலை, உங்கள் ஆள் அமெரிக்கன் இருக்க இடத்துல அடித்தாங்க. அப்புறம் அமெரிக்கன் பூரா உடனே இந்த நாட்டை விட்டு கிளம்பிருங்க, வந்துருங்க, நாடு திரும்புங்க. அப்போ எதுக்கு நீ வந்து தளத்தை கொடுத்து ஒன்றை பாதுகாத்துக்கிறதுக்கு வரேன்னு சொல்கிறவங்க வந்து, அதான் இது இப்போ நம்ம பேசும்போது சொன்னோம் இல்லையா, எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு செலிபிரிட்டியாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பவுன்சர்ஸ்னு சொல்லி ஒரு 10 பேர் கூப்பிட்டு போகிறீங்க, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வருது, அந்த 10 பவுன்சரும் உங்களுக்கு ஓடிட்டாங்கன்னா அது எதுக்கு? இப்போ பவுன்சர் எதுக்கு? அது பேசாமல் நீங்கள் வந்து கையை வீசி தனியாக போயிடலாமே. இவங்க வந்து பவுன்சர் மாதிரி அமெரிக்காக்காரன் வந்து இடத்தையும் வாங்கி பில்லியன் 2 பில்லியன் காசையும் வாங்கி அங்கே உட்காந்து பிரச்சனை வந்து ஈரான் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே கிளம்பி வந்துருக்கு, எல்லாம் கிளம்பி வந்துருக்குன்னு கிளம்பி போகிறாங்க. இல்லை சார், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்களா சார்? என்ன சார் இது? இந்த வெள்ளை பாஸ்பரஸ் வச்சு அடிச்சிருக்காங்க. வெள்ளை பாஸ் புதுசு இல்லை எங்களுக்கு. வெள்ளை பாஸ்பரஸ் ஏற்கனவே சவுத் லெபனானில்
ஹிஸ்புல்லா இருக்காங்கல்ல, ஆமாம். அவங்க மேலே ஏற்கனவே பயன்படுத்துனாங்க வெள்ளை பாஸ்பரஸ்னா அது வந்து காற்றுல கலந்து நம்ம மேலே பட்டுச்சுன்னா பொறி பொறியாக கொப்பளமாக வந்து அந்த ரணம் இருக்குல்ல, பா அந்த எரிச்சல் ரணம் வந்து அதுக்கு பேசாமல் கொண்டு விடலாம் ஆளை. ஆமாம். அவ்வளோ மோசமான விளைவு உள்ளது. துடிதுடித்து சாகுற மாதிரி. உடனே சாகவும் மாட்டாங்க. ஒரு மாதிரி வந்து எரிஞ்சு இது நமக்கு தீ வந்து லேசாக பட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஆசிட் மாதிரி தானே சார்? அது ஆசிடு தாங்க. என்ன வெள்ளை பாஸ்பரஸ் என்ன பாஸ்பரிக் ஆசிடு, வெள்ளை பாஸ் வேறு என்னது? நீங்கள் வந்து கந்தகமலைன்னாங்க சல்ஃபூரிக் ஆசிடு. இப்போ வெள்ளை பாஸ்பரஸ் போட்டு அடி வந்து காற்றுல கலந்து அது பட்டா அது வந்து ஒரு மாதிரி எரிச்சலாகி நம்ம வந்து தூக்கம் இல்லாமல் இது இல்லாமல் ரணத்திலே கிடந்தா அப்படி ஒரு மோசமானது. அதை வந்து ஏற்கனவே இஸ்ரேல்காரங்க இது எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அவங்க வந்து சவுத் லெபனானில், அதாவது நார்த் இஸ்ரேல் சவுத் லெபனான் அந்த பாட்டில் அங்கே வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் இதில் வேறு காசாவில் வேறு போட்டாங்க. அவங்க வந்து ஏற்கனவே போட்டிருக்காங்க. இதை வந்து தின்னா பித்தம் தெளியும் எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அப்போ வந்து வெள்ளை பாஸ்பரஸ் போட்டாங்க. அங்கே போட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொத்துக்குண்டை வச்சு தாக்கிட்டாங்க. கொத்துக்குண்டு பற்றி இஸ்ரேல் மேலே கொத்துக்குண்டுங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ராக்கெட் போகுதுன்னு வச்சுங்களேன், அது வார்ஹெட் வந்து ஒரு 300 கிலோ 400 கிலோ 500 கிலோ அப்படின்னு சுமந்துட்டு போகும். வெடிபொருளை நைட்ரஜன் பேஸ்டு வெடிபொருள். அதை வந்து வெடிபொருள் வந்து சின்னதாக வச்சு ஒரு 100-120 குண்டை வச்சுட்டு இவன் வந்து திருப்பி வந்து ரிட்டாலியேட் பண்ணி தாக்குறான்னு வச்சுங்களேன், அது ஓப்பன் பண்ணி விட்டுச்சு வச்சுங்களேன், மேலே ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு மேலே 5 கிலோமீட்டருக்கு மேலே ஓப்பன் பண்ணி விட்டா அது சிதறது அப்படியே வந்தால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் சுற்றளவில் அடிக்கும். ஒன்று வந்து 2.5 கிலோ 2.5 கிலோ நைட்ரஜன் பாம்பு அடித்தா என்ன நடக்கும்? நம்ம நார்மலாகவே ஒரு சின்னதாக தீபாவளிக்கு பட்டாசில் வந்து ஒரு சின்னதாக வெடித்தாலே நமக்கு எப்படி இருக்குது, அந்த புகை கிளம்புறது மட்டும் இல்லை, அது சப்போஸ் வெடிக்குது, நம்ம அணுகுண்டு மாதிரி சின்ன அணுகுண்டு இல்லையா, யானை குண்டு, இந்த யானை வெடிகுண்டு, லட்சுமி வெடி, அதில் வந்து வெடித்தாலே அதோட பார்ட் வந்து நம்ம மேலே ஓங்கி அடித்தா நமக்கு தாங்க முடியாத வலி. கண்டிப்பாக. இது 2.5 கிலோ நைட்ரஜன் பாம்பு. ஒன்றும் 100 குண்டு 120 குண்டு ஒரு வீட்டில் விழுந்தால் என்னங்க, வீட்டில் வந்து அங்கே நிறைய பேர் போயிடுவாங்க. அந்த மாதிரி அடித்து கொத்துக்குண்டை போட்டு தாக்கியிருக்காங்க ஈரான். எனக்கு தெரியும் இவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க, இவங்க இப்படி அடித்தா நாங்கள் திருப்பி அடிக்க போகிறோம் அப்படின்னு கொத்துக்குண்டை போட்டு இந்த இஸ்ரேலை வந்து கதறடிச்சிருக்காங்க. இப்போது இஸ்ரேலு இதுவரைக்கும் அவன் லைஃப்பில் கடந்த 70 வருஷமாக 1948 அங்கே பிடிச்சதுலேருந்து அவன் மட்டும்தான் அடிச்சுக்கிட்டு இருந்தான், அவன் மட்டும் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தான். வாழ்க்கையில் முதல் முறையாக அடி வாங்கிட்டு இருக்கான். அப்போ எல்லாரும் வந்து இஸ்ரேல் அடி வாங்குறத பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, ஈரான் அடி வாங்குறத பற்றி பேசுறது இல்லை. அதுக்கு காரணம் முக்கியமானது என்னன்னா, இது வரைக்கும் அடி வாங்காதான் புதுசாக அடி வாங்குறான், அது செய்தியாக இருக்குது. அதே மாதிரி அமெரிக்கா முதல் முறையாக எப்படியும் வந்து ஒரு சைக்கிள், உலகம் வந்து எப்படியும் ஒரு சைக்கிள். இப்போ 2வது உலக யுத்தம் வந்துச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பவுண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பிரிட்டிஷ் காலனி எல்லாமே உலகம் பூரா பிரிட்டிஷ் வந்து பெருசாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ரைஸ் அண்டு ஃபால் வந்துச்சா, ஜெர்மன்காரன் அப்படி வந்து மேலே ஏறி கீழே இறங்கினாங்க. அமெரிக்கா அதுக்கப்புறம் வந்து தன்னோட கரன்சி வச்சு மேலே ஏறினாங்க. இப்போ வந்து கீழே இறங்குற இடத்துக்கு வந்துட்டாங்க. காரணம், அவங்களுக்கு 3600 லட்சம் கோடி கடன். அப்பா, இப்போ நம்ம தெரிஞ்சு இஃப் ஐம் நாட் ராங், இந்தியாவோட கடன் வந்து 150 லட்சம் கோடி, தமிழ்நாட்டோட கடன் வந்து 9 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி 9 லட்சம் கோடி தான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டு கடன். அமெரிக்காவோட கடன் வந்து 3600 லட்சம் கோடி. அப்பா, ஓகே. அவன் வந்து வருஷத்துக்கு கட்டுற வட்டி மட்டும் 110 லட்சம் கோடி. வட்டின்னு யார் கட்டுறான்? பாண்டு லோக்கல் மக்கள் வாங்கினது. அப்புறம் ஜப்பான் நிறையா வந்து பாண்டு வாங்கியிருக்கான், கடன் கொடுத்துருக்கான். அரப்ஸ் கடன் கொடுத்துருக்கான். மொத்த யூகே எக்கச்சமாக கொடுத்துருக்கான். ப்ளஸ் வந்து மொத்த யூரோப்பஸ் வந்து ஒரு 9 ட்ரில்லியன் கொடுத்துருக்கான். அப்புறம் சைனா வந்து 1.2 1.3 ட்ரில்லியன் கொடுத்ததா 600 பில்லியன் வந்து ஆல்ரெடி விற்று அதை பூரா தங்கம் கட்டியாக வாங்கி வச்சுட்டாங்க. அப்படின்னா சைனா தான் வந்து அமெரிக்காவை கீழே இறக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழல். இப்போ வந்து போர் உச்சத்தில் நிற்கிது. ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா அடங்கவே மாட்டேன்றாங்க. ஓகே. அமெரிக்கா என்ன சொல்கிறான், இன்னும் மிரட்டிகிட்டே இருக்கான். என்ன பழைய பந்தா இருக்கும்ல, நான் யார் தெரியுமா அடிப்பேன்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம், இந்த போர் வந்து ஒன்று நிற்கணும்னு வச்சுக்கலேன், 2 டைப்பில் நிற்கும். ஒன்று யாராவது ஒருத்தர் வந்து அடங்கணும், கீழே இறங்கணும். ஓகே. ஈரான் வந்து ஏற்கனவே அடி வாங்கினவன் தான். ஆனால் இப்போ ஈரான் வந்து உச்சத்தில் நிற்கிறாங்க. சுற்றி உள்ள அத்தனை அரபு நாடையும் போட்டு அடிச்சிட்டாங்க. இப்போ ஈரான் வந்து ஒன்றும் செய்ய முடியல. அவன் கையில் இன்னும் 6 மாதம் 8 மாதத்துக்கு
தாக்குற அளவுக்கு நாங்கள் இது வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. அணு ஆயுதங்கள் இருக்குது. அணு ஆயுதம் கையில் அணு ஆயுதம் இருக்குமா தெரியாது, ஆனால் மிசைல்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் ஏற்கனவே சைனா வேறு கொடுத்துருக்காங்க. ஓகே, அவன் அடங்க. ரஷ்யா வேறு ஏதாவது சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரஷ்யா வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் யார் எது எங்கெங்க இருக்கு என்னென்ன பண்றாங்க. ஏன்னா முஜிதபா வந்து உச்சபட்ச தலைவர் வந்ததுக்கு அப்புறம் வாழ்த்து தெரிவிச்சிருக்கு ரஷ்யா. அப்படிங்கும்போது ரஷ்யா உடந்தையா இருக்குமா இல்லை ஹெல்ப் பண்ணுதா? உடனே இருந்து ஆகணும். ஏன்னா 20 வருஷம் அவங்களுக்கு ஒப்பந்தம் இருக்கே, கண்டிப்பாக ராணுவ ஒப்பந்தம் இருக்கே, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணான்னா இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, யார் எங்கெங்க என்ன இருக்கான்னு கம்ப்ளீட் உளவு தகவல் அத்தனையும் ரஷ்யா கொடுத்ததா 3 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவோட மொத்த வெஸ்டர்ன் மீடியா அத்தனையும் லபோன்னு கத்துனாங்க. தள்ளிட்டாங்க. வந்து ஈஸ் அ வார் கிரிமினல், புட்டின் இஸ் அ வார் கிரிமினல் அப்படின்னு அன்னைக்கு கத்திட்டு இருந்தாங்கல்ல. இன்றைக்கி என்ன தகவல் அப்படின்னா, அமெரிக்கா வந்து புட்டின்கிட்ட கெஞ்சிட்ருக்கு, ஐயா கொஞ்சம் சமாதானப்படுத்தி வை, நீ சொன்னதான் ஈரான் கேட்பான். எப்பொழுதும் இது இவர் தான் சொல்லுவார், நான் தான் சமாதானப்படுத்துறேன், நான் தான் சேர்த்து வச்சம்பாரு. ஆமாம், இப்போ வழி இல்லை. அவர் புட்டினை கூப்பிட்டு புட்டின் வந்து பேச்சுவார்த்தைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஏற்கனவே சைனா வந்து சமாதானத்துக்கு இப்போ பேச்சுவார்த்தைக்கு வரும்போது இவங்க ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர தயார், ப்ரொவைடட் இந்த மொத்த ரீஜனில் இருக்கிற அத்தனை அமெரிக்க தளங்களும் அமெரிக்கா வந்து எழுதி கொடுத்துட்டு வெளியே போகணும், இனி இங்கே வந்து உரண்டை எழுதக்கூடாது, அது பண்ணால் நாங்கள் ரேடு. அப்படி அவங்க அந்த தளங்கள் இல்லாமல் வெளியே போயிட்டான்னு வச்சுக்கங்களேன், அவ்வளோதான். இஸ்ரேல் இருக்காங்கல்ல, அவன் சுற்றியே வந்து இந்த கழுதை புளின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹயனாஸ், விஜு போட்டு கடிச்சு கொதிடுவாங்க அவங்கள. இப்போ இஸ்ரேல் வந்து அப்படியே அடங்கி ஒடுங்கி பாலஸ்தீன் தனி நாடு, நாங்கள் வந்து இஸ்ரேலில் ஒரு சின்ன நாடுப்பா, எங்களை ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு அமைதியாக இருந்து அவன் பாட்டுக்கு வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படின்னா யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இல்லை நாங்கள் தான் இங்கே எல்லாம் கிங்கு அப்படின்னா போடான்னு ஒரு தட்டுவாங்க. அது இல்லாமல் இப்போது அமெரிக்கா வந்து இன்னும் தன்னுடைய பண்ணையாரத்தனத்தை விட்டு இறங்கலை. நான் யார் தெரியுமா அடிப்பேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு டூம்ஸ்டேன்னு சொல்லி ஒரு ஃப்ளைட்டு வெளியே சுற்றிட்டு இருக்கிறத சொல்கிறாங்க. டூம்ஸ்டேங்கிறது எதாலையும் நீங்கள் வந்து அணு ஆயுதம் போட்டு அந்த கதிர்வீச்சு வந்தால் கூட அது தாக்காதுன்றாங்க. ஆனால் மனுஷன் கண்டுபிடிச்ச விஷயம், அது எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு வழியில், ஏன்னா மெட்டல் தானே எப்படி பார்த்தாலும் என்னமா அது ஆகும். அது சொல்கிறோம், இதெல்லாம் பயங்கரமாக இவர் அப்படியாக்கும் இப்படியாக்கும் 18 பெட்டிக்கு இவர் தான் வந்து நாட்டமையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா போட ஏப்பா இருக்குப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி ஆகிப்போகுது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அமெரிக்கா ஒன்று எக்ஸ்ட்ரீமாக மோசமாக முடிவெடுத்து ஈரான் மேலே அணுகுண்டு போட்டாங்கன்னா ஈரான் பசுமமாயிரும். இல்லை சார், இப்போ அமெரிக்கா மிரட்டதில் இப்போ அந்த ஹார்மோஸ் நீரிணை அந்த பாதையை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணால் அவ்வளோதான், தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுது. இன்னும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த குடிநீர் பிரச்சனை பெருசாக அவர் சொல்கிறாங்க சார். இப்போ ஹார்மோஸை மிரட்டினது இன்றைக்கி மிரட்டலை, அவன் கடந்த 2 வாரமாக மிரட்டிகிட்டே இருக்காங்க. அது மூடாத என் கோவத்தை கலப்பாத, மூடாத, ஏன் மூடிட்டேன்டா அப்படின்னு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அந்த கப்பல் இருக்கு இல்லையா, அது வந்து 500 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து 350 கிலோமீட்டருக்கு வந்துச்சு. 2-4-5 ராக்கெட் அனுப்பிச்சி விட்டாங்க, 1000 கிலோமீட்டருக்கு பின்னாடி போயிடுச்சு. அவ்வளோதான், இது மிரட்டலாம் அவ்வளோதான். ஆனால் அவன் கையில் வந்து பவர் இல்லை இப்போது அமெரிக்காட்ட. ஆமாம், இப்போ என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலிருந்து ஈரானுக்கு மக்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய டீசலேஷன் பிளான்ட்டு, அந்த பிளான்ட்டை குடிநீர் சுத்திகரிப்பு தகர்த்திட்டாங்க. அதுக்கப்புறம் முந்தா நாள் வந்து ஒரு 6 இடமோ 7 இடமோ ரிஃபைனரி இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் ரிசர்வேர் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சு எண்ணெய் ஸ்டோர் பண்ணி வச்சதை எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. அடித்து அங்கே வந்து பயங்கர கரும்புகை, இனி ஆசிட் ரெயின் பெய்யுன்ற அளவுக்கு சொல்கிறாங்க. அப்பா அந்த ஏன்னா சல்ஃபர் அதில் இருக்கும், கார்பன் இருக்கும், மேலே காற்றுல கலந்துருக்கும் போது மழைகள்லாம் வந்தால் இனி வந்து ஆசிட் ரெயின் தான் பெய்யும். ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழல். அதுக்கு என்ன பண்ணாங்க இவங்க வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ரிஃபைனரி, அந்த இது ஹைஃபா துறைமுகம் இருக்குல்ல, அந்த ஹைஃபா துறைமுகம் நம்ம அதானியோட துறைமுகம், அது தெரியும் உங்களுக்கு. ஆமாம், ஓகே. அங்கே துறைமுகத்தில் அங்கே இருக்கக்கூடிய ரிஃபைனரி, ரிசர்வயர், அதுக்கப்புறம் வந்து பவர் பிளான்ட்டு எல்லாத்தையும் இவங்க அடிச்சு தாக்கிட்டாங்க. இப்போ மொத்தம் இஸ்ரேல் நிறைய மொத்தம் இல்லை, இஸ்ரேலில் பெரும்பாலான பகுதி வந்து கரண்ட் இல்லாமல் இருக்கான். அது போக மக்கள் இஸ்ரேலிருந்து அந்த டெல்லவிவ் நகரத்திலிருந்து அப்புறம் பீர்ஷேபா அப்படின்னு முக்கியமான நகரங்கள்லேருந்து காலி பண்ணிவிட்டு எல்லாம் வந்து காடுகளுக்கு போகிறாங்க. எனக்கு இங்கே தான் கொஞ்சம் சேஃப், அடிக்க மாட்டாங்க, நகரத்தில் அடிப்பாங்க அப்படின்னு எல்லாம் காலி பண்ணிட்டு போகிற வீடியோ. ஏன்னா இது வீடியோ ஆதாரம்லாம் பேச முடியும், இது வீடியோ. ஸோ அவ்வளோ எல்லா மக்கள் இப்போது இஸ்ரேல் வந்து வரலாறு காணாத அடி வாங்கியிருக்கு. இவங்க மேலே ஒருவேளை இவங்க அடங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அணு ஆயுதத்தை பயன்படுத்தினாங்கன்னா என்ன நடக்கும் தெரியாது. அது வந்து உலகத்தின் எண்டாக இருக்க போதா அல்லது ஈரானுக்கு மட்டும் எண்டாக இருக்க போதான்னு தெரியாது. ஆனால் நடக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக சார், நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக சந்திப்போம் சார். மிக்க நன்றி. நன்றி.